பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. என்ன அன்பர்களே, காலை தைப்பூசம் வெற்றிலை விளக்கு பற்றி பதிவில் குறிப்பிட்டேன். திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலின் காணொளி காட்சியை கண்டுகளியுங்கள். எத்தனை அலைமோதும் பக்தர் கூட்டம்! அத்தனை கூட்டங்கள் நடுவே வெற்றிலை விளக்கு போடும் பக்தர்களின் கூட்டம் காண கண்கோடி வேண்டும். முருகன் நடத்தும் திருவிளையாடலை பாருங்கள். அற்புதம் நடத்துவதையும் காணலாம். இந்த வெற்றிலை தீபம் போடுவதால் கைமேல் பலன் கிடைக்கும். இடர்களையெல்லாம் நீக்கி கஷ்டமான காலத்தில் துணைக்கு வருவான். ஞான சொருவன், ஞானத்தை கொடுப்பவன். முருகப்பெருமானை வணங்குவதால் எந்த குறையும் இருக்காது. பக்தி மன்ற அன்பர்களே, மறுபடியும் கூறுகிறேன், கந்தன் காலடியை கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். அவன் நம்மை உயர்த்துவதை கண்கூடாக பார்க்கலாம். ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடு பேசு சுவாமிநாதனே. ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன், ஐயாவும் திருவடியை நாடினேன். கண்சீரும் பொறியூரில் பிறந்தவா, கமலத்தில் அன்று நீயும் தவந்தவா. தண்ணீரில் சரி உனக்கு பிடிக்குமே, சரவணத்து பொய்கை விட்டு எழுந்துவா. கடலோரும் நிற்பவனே சண்முகா, கடல் நீரால் உடரரிக்கும் அல்லவா. நடமாடும் மயிலேறி இங்கு வா, நல்ல மணக்கோயிலுண்டு தங்கவா. ஏறுமையில் ஏறி விலை யாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று. கூறுமடி யார்கள் வினை தீத்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.